அப்பேர் இந்த மாளிகையை தயார் செய்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். சரி, அந்த நேரத்தில் எங்க தாயாரியா சொல்லக்கூடிய இதெல்லாம் விட்டா போதாது, அன்னவர்களை மெல்ல மெதுவாக வரவழைக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி எங்களை வரவழைத்து என்ன செய்து, என்ன உங்களுடைய தந்தையானவர் மரணம் அடைந்து சில நாள் தான் ஆகிறது. அதற்காக நீங்கள் கங்கை, யமுனா, துங்கபத்ரா என்று சொல்லக்கூடிய நதிகளை நீராடி காசி விஸ்வநாதனை தரிசித்து திரிமூர்த்தி தீர்த்தங்கள் உங்களுடைய பாவத்தை தொலைத்து வந்தால் அஸ்தினாபுரத்திலே யார் முந்தி பிறந்திருக்கிறார்கள் என்று 105 மக்களில் 105 பேர்ல யார் முந்தி பிறந்திருக்கிறார்களோ அன்னவருக்கு தான் அமுதாபிஷேகம். அப்படி என்று சொல்லி ஏமாற்றி அந்த வாரணாவதத்திலே அரக்கு, மிளகு, கற்பூரம், எரிபொருள்கள் அத்தனையும் ஒன்றாக சேர்த்து மாளிகை கட்டியிருக்கிறார் பல கோடி செலவு செய்து. அப்பேர் வந்த நேரத்திலே எங்க சிறிய தந்தையாக விளங்கக்கூடிய விருதாளர் ஓட்டோட்டம் எதிராக வந்தார். பஞ்ச பாண்டவர்களே, உங்களுடைய தந்தை இருந்த காரணத்தால் காசி விஸ்வநாதனை தரிசிப்பதற்காக செல்லுகிறீர்கள். சரி, போகும்போது காரணம் தீப்பற்றி எரிந்தால் அதுல எரி மட்டும் ஏன் இருக்கிறது? தீப்பற்றி எரிந்து விட்டால் எரி மட்டும் எல்லா ஜீவங்களும் மறிந்து போகிறது. இருந்தாலும் எரி மட்டும் உயிர் பிழைக்கிறது. ஏன் தெரியுமா? எதற்கு? அது பூமியிலே சுரங்க வைக்கக்கூடிய திறமை இருக்கிறது. அப்படி நீங்கள் செல்வதோ வாரணாவரம், இந்த குறிப்பறிந்து நீங்கள் வாழ வேண்டும். அப்படி என்று சொல்லி அவர் பின் போயிட்டார். பார்த்தால் எரிபொருள்கள் எல்லாம் சேர்த்து மாளிகை கட்டியிருக்கிறார். அரக்கு மாளிகைக்கு சமைத்து தாராக கட்டி வைத்து அண்ணனையும் தம்பிமார்களையும் தாயார குந்தமாதேவியும் மாப்பிளையும் தோழியும் எடுத்து சுரங்கோ பாதையிலே உழந்து இடுமோ வனத்திலே விட்டு இடுமோ வரத்திலே வட்டப்பாரா அவர்களை உறைந்து செய்து வரங்களே மிருகமெல்லாம் பாம்புடன் காவல் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த கானகத்திலே ஒச்சையிடும் போடு மாணவனுடைய மனமும் சேரும் ஒச்சையிடும் போடும் பட்ட 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 அப்படின்னு வர்றான். வந்ததுலே எங்களை பார்த்தாண்டா மாம்சம் என்றால் இப்படி இருக்க வேண்டும். பேசலையோ செல்லையா அப்படின்னு கூட்டி எங்கிட்ட அனுப்புனா இது மெத்தந்து தனிகா தனிகா கண்டல் கண்டலாங்க தனிகா அப்படின்னு போயிட்டான். என்ன பண்றா தெரியுமா? இந்த உங்களை தனியா என்னை பார்த்தவுடனே அபூர்வமாக இருக்கக்கூடிய உணவும் அன்னவருக்கு 3 ஸ்தலங்கள், 3வது ஸ்தலம் வளர்ந்து அழகாக பெண்ணாக மாறினார். இந்த உம்மலக்கனியானவள் என் கணவன் என் விதிவசத்தாலே ஏற்பட்ட சாபத்தை பெற்று இருந்தாலும் உன்னை பார்த்தவுடனே என்னுடைய சாபம் முயற்சி ஆகிவிட்டது. சரி, அதற்காக கணவன் அப்படின்னு கட்டி பிடித்து வருகிறார். அரக்கற்புறத்திற்கு சென்ற நீ மாயமாக இப்பேற்பட்ட உருவம் எடுத்தா உன்னை நான் திருமணம் செய்வான. சந்திர குலத்திலே பிறந்தவன் தான் திருமணம் செய்வான். நான் உன்னை மறப்பதா? அப்படி என்று ஒருவருக்கு ஒருவர் வாதாடி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இரண்டு பேர்களும் இன்னவர்களுக்கு வருகாலம், நிகழ்காலம், போகாலம், செல்காலம் என்று சொல்லக்கூடிய முற்காலத்தை அறிவித்து சொல்கிறார். நீங்க எந்த குலம் நடந்தது சொல்லுகிறார், நடக்க போகிறது சொல்லுகிறார். அப்பேர் வந்தவர்கள் தேவ கன்னினாய் என்று அறிந்து எனக்கு தாய் தந்தை என்று திருமணம் செய்து வைத்தார். அந்த இடத்திலே எனக்கும் அவளுக்கும்
இருக்கிறது. பிறகு வருகிறார் திருமணசூரன். அந்தவள் பிடித்து கொன்று குளித்து அந்தவளை திருமணம் செய்து அவளுக்கும் எனக்கும் பிறந்தான் என்று சொல்லக்கூடிய இருவருக்கும் பிறந்த பிள்ளையோ கடோர் கஜன். அப்படி இருக்கு நாங்கள் அந்த கிராமத்தில் இருந்து 300 வீடுகள் வாழக்கூடிய 300 மங்கலம் இந்த 300 மங்கலத்தை தேடிக்கொண்டு வருகிறோம். 300 மங்கலம் என்றால் 300 தெருவுகள். ஒரு தெருக்கு 300 வீடு. 300 வீடு. சரி, 300 வீடு கிடையாது, 300 தெருவு. ஒரு தெருவுக்கு 300 வீடு. அப்படியே வந்து இது ஒரு காரணத்தில் ஒரு மகாசோதரன் என்ன பண்றாங்க தெரியுமா? என்ன செய்யலாம்? வாலிப பசங்க சாப்பிடுறது எலும்பெல்லாம் போயிட்டு அவன் எத்தனை பேர் கிடைக்கின்றார்களோ அத்தனை பேரை தும்சம் செய்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். இப்பேற்பட்ட பிரிவினை பார்த்து நிச்சயித்தாரா மகாசுரா? இப்படியெல்லாம் தின்று கொண்டே இருந்தால் நாட்டிலே மக்கள் எல்லாம் தீர்ந்து விடுவார்கள். மறுபடி உனக்கு என்ன கிடைக்க போகுது? அதுக்காக உனக்கு ஒரு மணி சாதம் 2 இரவுக்களாகும் ஒரு நரமனிதனை உனக்கு அன்னதானம் தருகின்றேன். அப்படி ஒப்புதலுக்கு பிறகு மறுபடியும் அந்த மகாசூரனை திரும்பி ஆவார்கள். அப்படியே கொஞ்ச நேரத்திலே என் தாயானவள், என் தந்தையர், என்னுடைய அண்ணன் அன்ற அத்திரிகைகள் ஒன்றாக சேர்ந்து மகாசூரனுக்கு கும்பம் ஓட்டிக் கொண்டு போவதற்காக அனுமதிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஒரே வீட்டுல ஒரே பிள்ளை, அந்த பிள்ளைக்கு வந்திருக்கிறான். இன்னைக்கு போனோம். ஆனால் தாய் அழுவதும் பிள்ளை அழுவதும் அப்பன் அழுவதும் இப்படி அழுது கொண்டு இருந்தால் அந்த நேரத்திலே தாயானவள் என்னை அனுப்பினார். இந்த இருக்கக்கூடிய இந்த இடத்திலே வண்டி சாதத்தை வீட்டான் சாப்பிடுறது போகாது. மறுபடியும் இந்த வண்டி சாதத்தை நான் சாப்பிட்டேன். நல்லா நிம்மதியாக நித்திர செய்து வண்டி வர்ற மாதிரி தான் இருக்குது. வண்டி வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆமாமா, ரோட்டு மாதிரி பாரு. அதே உயிர் போகிற நேரத்திலே என் உயிர் காத்த நண்பரே கேட்கிறா. ஏண்டா வண்டி சாதம் வண்டி சாதம் 2 எருமக்கா இருக்கிறதுப்பா. வண்டி சாதம் காலை என்ன பண்ண கல்யாண சமயம் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். இது கௌரவ பிரசாதம். போதும் எனக்கு வர வேண்டிய ஒரு வண்டி சாதம் சாதம் 2 எருமக்கடா ஒரு நரமணிகனா எருமக்கடா வண்டி சாதம் வண்டி சாதம் இங்கே வண்டி சாதம் எங்க போச்சு? இல்ல வண்டி சாதமா கேக்குறேன். அப்பா வண்டி சாதத்தை நான் ஒருவரையும் பொதித்தேன்டா. நீ ஒருவரையே வண்டி சாதம் பொதித்தேன்டா. எனக்கு வர வேண்டிய சாதம் வண்டி சாதம் பொதித்தேன்டா. அபாசுரம் அங்க போய் கேள்றா. எனக்கு வர வேண்டிய வண்டி சாதம் மரியாதையா எப்படி சாப்பிடுறது? இல்ல இமேஜ் பில்லி ராமன்
இல்ல தலை நிக்கிது வாழை நிக்கிது மசிலே இருக்குது எங்கே சாப்பிட்டுக்கிறாங்க. மீன் எத்தனை கொடுத்தாங்க ஆடுறாங்க சாப்பிடுங்க தலைங்க ஒரு பக்கம் பாலுங்க ஒரு பக்கம் தலைக்குது வாழிக்குது இந்த மசிலே கட்டி எங்கே அப்படின்னு அது மாதிரி எரும கடாக்குது நீங்கிற வண்டி சாப்பிடுறீங்களா அப்படின்னு இருக்கிறாயா கொடுக்குறோம்பா. என்ன சொல்றாரு? இப்ப எதுக்காக கேள்வி? அதெல்லாம் போட்டு உடம்பெல்லாம் போயிட்டு. மகாசூரன் இடுமாசூரன் மகாசூரன் பகாசுரன் இன்னவர்கள் ஆ, நாங்கள் 7 பேர்கள் சமாதானப்படுத்துவார்கள். ஒருத்தனை அடிச்சு அடிச்சு கொன்றால் ஆ, அவனுடைய பலம் ஆ, அவனை வந்து சாருமா உனக்கு சேரும். ஆஹா. ஓகே வந்து இடமாசூரன் மகாசூரன் 2 பேர்கள் பலம் எனக்கு வந்து சேர்ந்து விட்டது அதிகமான ஆவேசமாக இருக்கிறது இருக்கிறது. இப்ப எத்தனையை வற்றி கொண்டு அப்புறம் முருகன் கொட்டாய்க்குள்ள போ. கூட்டிலே நதியை வெள்ளம் புறப்படு ரயில் பெட்டியா புறப்படு.